Hello friends, today we can discuss linked list using polynomial addition or application of linked list. Polynomial addition or polynomial subtraction, multiplication, division அப்படின்னு எதனா பார்க்கலாம். நம்ம வந்து இன்னைக்கு add, addition, subtraction, then multiplication வச்சு இந்த ஃபார்முலா வச்சு இன்னைக்கு sum solve பண்ணலாம். Application of linked list. Let us consider the expression வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க, இல்லைன்னா நீங்கள் ஃபார்முலான்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. எக்ஸ்பிரஷன் பார்க்கலாமா? P of x equal to an xn power e plus an minus 1 x power e. இங்கே பாருங்கள், ஏக்கு n இருக்குது, அடுத்த இதில் a minus 1 இருக்குது, தென் அப்படி எக்ஸட்ரா கடைசியாக ப்ளஸ் ஏல முடியுது. நான் வந்து எண்ணுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணதுனால இங்கே 0 ஆயிடுச்சு. இங்கே n மைனஸ் 1, அப்போ 0 மைனஸ் 1 1 வரும். அந்த மாதிரி கண்டினியூஸாக நம்ம நம்பர்ஸை 0 1 2 3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணி போகலாம். வேர் none ஆஃப் 0 கோஎஃபிஷியன்ட் வேல்யூ e எக்ஸ்போனென்ஷியல் வேல்யூ ஏ கான்ஸ்டன்ட் வேல்யூ. இ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனென்ஷியல் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. கான்ஸ்டன்ட் ஏ வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ. இதுக்கு வந்து நோட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஆஃப் லிங்க்டு லிஸ்ட்டோட நோட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் எக்ஸ்போனென்ஷியல் லிங்க்டு லிஸ்ட்டு. எக்ஸாம்பிள் லிங்க்டு லிஸ்ட் யூஸிங் பாலினாமியல் அடிஷன். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடிஷன் பார்க்கணும். இது வந்து எப்படின்னா நம்ம வந்து 2 எக்ஸ்பிரஷனை வந்து கிரியேட் பண்ணிக்கணும். அடிஷ்னல் பாலினாமியல் ஈக்குவேஷன். இப்போ ஒரு சம ஆட் பண்ணோம்னா 2 நம்பர் தேவையில்ல, அந்த மாதிரி 2 ஆப்ரேஷன் எக்ஸ்பிரஷனை நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். ஸ்டெப் 1 எழுதலாமா? இப்போ நம்ம பார்க்க போகிறது அடிஷ்னல். ஸ்டெப் 1 டு கிரியேட் டூ, ஏன்னா நம்மளுக்கு ஆட் பண்ண 2 எக்ஸ்பிரஷன் வேணும், அதனால 2 லிங்க்டு லிஸ்ட் பாலினாமியல் ஈக்குவேஷன் நம்ம கிரியேட் பண்ணோம். இந்த மாதிரி தியரிட்டிக்கலாக எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பாலினாமியல் ஈக்குவேஷன். இப்போ நான் ஒரு PQஆ எடுத்துருக்கேன், நீங்கள் வந்து XY எடுத்துக்கோங்க, ஏபின்னு கூட எடுத்துக்கோங்க. எக்ஸ்பிரஷன் கிரியேட் பண்ணிக்கலாமா? 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 5 then q equal to 3x square plus 4x plus 3. நான் வந்து பார்த்தீங்கன்னா PQ என 2 எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கினேன். ஸ்கொயர் வேல்யூ கொடுத்துருக்கேன், எக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்கேன், தென் இன்டீஜர் வேல்யூ கொடுத்துருக்கேன். தென் ஸ்டெப் 2 பார்க்கலாமா? ரெண்டுத்தையும் அடிஷன் பண்ணலாம், கூட்டலாம். டு ஆட் 2 பாலினாமியல் ஈக்குவேஷன் and display the result. எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? நம்ம என்ன இருக்கோம்? P equal to 2x square plus 3x plus 5, Q equal to 3x square plus 4x plus 3. கூட்டிடலாமா? 4 plus 3 8 plus x 7 plus 5x ஸ்கொயர். இதுக்கு வந்து நான் ஆறுன்ற வேல்யூ எடுத்துக்கிறேன். நீங்கள் XYZன்னு கொடுத்துக்கலாம், ABC கொடுத்துக்கலாம், எதனா உங்கள் இஷ்டம் கொடுத்துக்கலாம். நான் வந்து PQR வேல்யூ கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்டெப் 3. இப்போ இதோட ஸ்டெப் 3 எப்பயுமே வந்து இதில் 3 ஸ்டெப் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடிஷ்னல்னால் அடிஷனுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் எதனா எடுத்துக்கலாம். இதே கூட நீங்கள் சப்ராக்ஷன் வேல்யூ எடுத்துக்கலாம், மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணுறோம், எந்த எக்ஸ்பிரஷன் ஃபஸ்ட் ஸ்டெப்பில் எழுதுகிறோம், செகண்ட் ஸ்டெப்பில் ஆட் பண்ணுறோம். இதை வந்து நம்ம டயக்ராமாக போட போகிறோம். போட்டுடலாமா டயக்ராமா? 2 draw the structure of the addition of polynomial equation using the linked list. ட்ரா பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் P பண்ணலாம், நெக்ஸ்ட்டு Q, தென் R. ஃபஸ்ட்டு Pயோட எட்ஜில் எழுதிக்கலாம். P பண்ணுறதுனால
ஃபஸ்ட்டு என்ன இருக்குது x2 x ஸ்கொயர் 2 எழுதிக்கலாம். ஸ்கொயரில் என்ன வேல்யூ இருக்குது 2 எழுதிக்கலாமா. தென் இது வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன். தென் நெக்ஸ்ட் என்ன இருக்குது 3 எக்ஸோட வேல்யூ என்ன ஒன்றுமே இல்லைன்னா 1 எக்ஸ் இருக்குது, அப்போ என்ன பண்ணோம் 1. தென் இது வந்து கனெக்ட். தென் நெக்ஸ்ட் என்ன இருக்குது 5. இதுக்கு வந்து எக்ஸ் வேல்யூ இல்லை, அதனால என்ன பண்ணுறோம் 0. தென் எதுவும் கனெக்ஷன் இல்லாததுனால எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம் நல். சிங்கிள் லிங்க்டு லிஸ்ட்லேயும் என்ன பண்ணணும் நம்ம கடைசி வேல்யூ இல்லைன்னா அதுக்கு லிங்க்கு ஃபார்வேர்ட் ஆர் பேக்வேர்ட் கனெக்ஷன் இல்லைன்னா நம்ம நல் வேல்யூ எழுதுவோம். இப்போ கியூக்கு வந்து நம்ம ட்ரா பண்ணலாம். தென் எட்ஜில் வந்து கியூ எழுதிக்கோங்க. அதோட வேல்யூ நம்ம என்ன போட்டோம் 3. தென் எக்ஸோட வேல்யூ வந்து 2, ஏன்னா வந்து எக்ஸ் ஸ்கொயர். தென் ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் என்ன இருக்குது 4 எக்ஸோட வேல்யூ 1. தென் கனெக்ஷன் தி பாக்ஸ். நம்பர் என்ன கொடுத்துருக்கோம் 3 கொடுத்துருக்கோம். தென் 0 வேல்யூ நல், ஏன்னா இதுக்கு வந்து எக்ஸ் வேல்யூ இல்லாததுனால நம்ம 0. நெக்ஸ்ட் வந்து என்ன இது ரெண்டுத்தையும் கூட்டணுமா. தென் ரிசல்ட்டுன்னு போட்டு அதோட ரிசல்ட்டை எழுதிடுங்க. ரிசல்ட்டுக்கு என்ன கொடுத்த எட்ஜு 6ன்னு நான் வேல்யூ கொடுத்தேன். நீங்கள் என்ன ஜட்டு கொடுத்திருந்தீங்கனாலோ சி கொடுத்திருந்தீங்கனாலோ அந்த வேல்யூஸ் எழுதணும். ரிசல்ட் எனக்கு என்ன வந்துச்சு 5 எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸோட வேல்யூ 2, அதனால் நான் 2 போட்டுக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு வந்து 7, then 1. Then connection the next node. Integer value is 8. X value 0. Then no connection. You write the null. இப்போ addition operation முடிஞ்சிச்சு. இங்கே பாருங்கள் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் create a 2 linked polynomial equation PQன்ற ஒரு 2 எக்ஸ்பிரஷனுக்கு நான் வேல்யூ கொடுத்துருவேன். ஸ்கொயர் வேல்யூ எக்ஸ் வேல்யூ தென் இன்டிஜர் வேல்யூ ரெண்டுத்தையும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஆட் பண்ணிக்கிறேன். அதை டயக்ராமாக நான் வந்து உங்களுக்கு விசிபிள் பண்ணியிருக்கேன். புரிஞ்சுச்சிங்களா. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் 2 சப்ராக்ஷன் பார்க்கலாம். நம்ம எக்ஸாம்பிள் 2 சப்ராக்ஷன் linked list using polynomial subtraction. ஒன்றும் இல்லை, நம்ம ஆட் பண்ணதை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அதே 3 ஸ்டெப்பு தான் இப்போ ஃபாலோ பண்ணலாமா. தென் ஆன்சர் சொல்யூஷன் பண்ணலாமா. தென் ஸ்டெப் 1 என்ன ஸ்டெப் 1 நம்ம 2 எக்ஸ்பிரஷனை க்ரியேட் பண்ணணுமா. க்ரியேட் பண்ணிடலாமா. டு கிரியேட் a 2 linked polynomial equation. இதுலேயே நான் வந்து PQR எடுத்துக்கிறேன். Pயோட வேல்யூ வந்து 7x ஸ்கொயர் கொடுத்துக்கிறேன் ப்ளஸ் 9x. நம்ம வந்து எக்ஸ்பிரஷனுக்கு ப்ளஸ்ன்னு கொடுத்துக்கலாம். சப்ராக்ட் பண்ணும்போது மைனஸ் வச்சு சப்ராக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா. இப்போ நான் Pன்ற எக்ஸ்பிரஷனுக்கு வேல்யூ கொடுத்துட்டேன். இப்போ Qன்ற எக்ஸ்பிரஷனுக்கு வேல்யூ கொடுக்க போகிறேன். 8x ஸ்கொயர்னு கொடுத்துருக்கேன். தென் 3 கொடுத்துக்கலாம். தென் 4. நான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கே எக்ஸ்பிரஷன் நம்பர் நீங்களே க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்படி கொடுக்கலைன்னா எக்ஸாம்பிள் அவங்க என்ன கொடுத்துடுறாங்களோ அந்த எக்ஸ்பிரஷனை வச்சு நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா. தென் ஸ்டெப் 2க்கு மூவ் பண்ணலாமா. ஸ்டெப் 2 என்ன பண்ணோம், ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுமா. இந்த 2 எக்ஸ்பிரஷனை சப்ராக்ட் பண்ணிடலாமா. டு சப்ராக்ட் two polynomial equation and display the result. இப்போ என்ன பண்ணிடலாம், எக்ஸ்பிரஷனை எழுதிட்டு அதை சப்ராக்ட் பண்ணிடலாம். நான் என்ன கொடுத்த P ஈக்குவல் டு 7x ஸ்கொயர் ப்ளஸ் 9x ப்ளஸ் 10, Q ஈக்குவல் டு 8x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 4. இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணுறதுனால மைனஸ்ன்னு போட்டுக்கலாம். இதுக்கு நான் வந்து ஆறுன்ற வேல்யூ கொடுத்துருக்கேன். இதுக்கு 9. தென் ஆர் வேல்யூ சப்ராக்ட் பண்ணலாமா. 10
-4 வந்து என்ன வரும் 6. தென் 9 - 3 6x. தென் 8 - 7. நம்ம இப்படி இது வந்து லார்ஜஸ்ட்டாக இருக்கிறதுனால நம்ம இப்படி சப்ராக்ட் பண்ணலாம். தென் 1 அப்போ x². ஓகேங்களா? மைனஸ், ஏன்னா 8 தான் பெருசு, இதில் வந்து 10 தான் பெருசு, அதனால் வந்து நம்ம ப்ளஸ்ன்ற நம்பர் எடுத்துக்கிறோம். இங்கே பாருங்கள் 10 வந்து பெருசுன்றதுனால அதோட சிம்பிள் ப்ளஸ் எடுத்துருக்கோம். இங்கே 9 வந்து பெருசுன்றதுனால அதோட சிம்பிள் 9 எடுத்துரும். தென் மைனஸ், இங்கே 8 வந்து மைனஸ். தென் ஸ்டெப் 3. ஸ்டெப் 3ல் என்ன பண்ணுவோம், நம்ம எக்ஸ்ப்ரெஷனை ட்ரா பண்ணுவோம். எந்த பிக்யூ நம்ம கொடுத்த எக்ஸ்ப்ரெஷனும் நம்ம கொடுத்து ஆன்சர் வந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு நம்ம ட்ரா பண்ணலாமா? ரிசல்ட் டு ட்ரா தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி சப்ராக்ஷன். இந்த சப்ராக்ட் பண்ணதுனால அது சப்ராக்ஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். ஆஃப் polynomial equation using the linked list. ட்ரா பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு என்ன p எக்ஸ்பிரஷனுக்கு என்ன கொடுத்தோம் 7. தென் எக்ஸோட வேல்யூ ஸ்கொயர். தென் நெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து அடுத்த நோடோட ஜாயின் பண்ணிக்கலாம். தென் 9 எக்ஸோட வேல்யூ 1. தென் 10 எக்ஸ் வேல்யூ இல்லை 0. தென் நோ கனெக்ஷன் நன். தென் q எக்ஸ்பிரஷன், qக்கு வேல்யூ 8, எக்ஸோட வேல்யூ ஸ்கொயர் அதனால் 2. தென் 3 1 கனெக்ஷன் தி ஆன்சர் நோட். தென் என்ன வந்து 4. தென் 0. தென் நல். இப்போ நம்ம ஆன்சர் ரிசல்ட்டு 6 பார்க்கலாமா? 6ஓட வேல்யூ என்ன கிடச்சிச்சு நம்மளுக்கு? -1 எக்ஸோட வேல்யூ 2. தென் கனெக்ஷன். தென் 6 1. தென் 6 0. தென் நல். ஓகேங்களா? இப்போ நம்ம சப்ராக்ஷன் முடிஞ்சிச்சு. ஒரு வேலை ரிவைஸ் பண்ணிக்கலாம். டு கிரியேட் ஏ 2 linked polynomial equation எனி நீங்களா ஏபிசி கொடுத்துக்கோங்க. XYZ நான் PQR ஏற்றுறேன். PQக்கு எக்ஸ்பிரஷன் வேல்யூ கொடுத்துட்டேன். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அதை சப்ராக்ட் பண்ணிட்டேன். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சப்ராக்ட் பண்ண வேல்யூஸை டயக்ராமாக ரெப்ரசன்டேஷன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் 3 மல்டிப்ளிகேஷன் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3 பார்க்கலாமா? இதுக்கு நம்மளே எக்ஸ்பிரஷன் கொடுத்துக்கலாமா? linked list using polynomial multiplication. Then step 1 எழுதலாமா? step 1 என்ன இருக்கும்? to create 2 polynomial equation. create பண்ணிடலாமா? linked polynomial equation. நான் இதுக்கு XYZ வேல்யூ கொடுத்துக்கிறேன். 5x² plus 8x plus 2y. 9x² this step 2 sorry to multiply two polynomial equation and display the result. Second step எழுதியாச்சு. then draw பண்ணிடலாமா? step 3 இங்கே கழிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள் 2 4 எவ்வளோ 6 ப்ளஸ் இப்போ 8 and 2
10. இப்போ இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் வந்தால் இப்போ இங்கே என்ன பண்ண சொல்லிக்கிறாங்க, மல்டிபிள் பண்ண சொல்லிக்கிறாங்க. இங்கே மல்டிபிள் பண்ணும்போது எக்ஸு எக்ஸும் எக்ஸு இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே வந்து 5 and 9 தென் 14 எக்ஸ் பவர் 4. புரிஞ்சுதுங்களா? இங்கே மல்டிப்ளேன்றதுனால எப்பவுமே வந்து பெருக்கல் போது இப்போ அதை பெருக்கல் பண்ணிட்டு தென் கூட்டிக்குவோமா, அதனால் வந்து நம்பர்ஸை கூட்டிக்கிட்டு தென் எக்ஸோட வேல்யூவை மல்டிபிள் பண்ணிக்கிறாங்க. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4. புரிஞ்சுதுங்களா? இதை வந்து ட்ரா பண்ணிடலாமா? டு ட்ரா தி ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி நீங்கள் டிவிஷனுக்கு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி multiplication of polynomial equation using the linked list. இப்போ நம்ம ஸ்டெப் 2ல் பண்ணது டயக்ராமை ரெப்ரசன்ட் பண்ணிடலாம். இதுக்கு z வேல்யூ கொடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸ் வேல்யூ என்ன 5 பவர் எக்ஸோட இது ஸ்கொயர் தென் கனெக்ஷன் தி நோட் 8 1 எக்ஸோட வேல்யூ 1 தென் இன்டீஜர் வேல்யூ 2 நோ எக்ஸ் வேல்யூ தென் நல். தென் நெக்ஸ்ட் என்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கா, ஒய்ன்ற எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கா, அதோட நோட் கனெக்ஷன் பண்ணிடலாம். 9 எக்ஸோட வேல்யூ 2 ஸ்கொயர்ன்றதுனால 2 தென் எக்ஸோட வேல்யூ 1 கனெக்ஷன் தி நெக்ஸ்ட் நோட் தென் 4 எக்ஸ் வேல்யூ இல்லை அதனால் 0 நோ நெக்ஸ்ட் நோட் அதனால் நல். இப்போ ரிசல்ட் வந்து என்ன ஜட் கொடுத்துடலாமா? ஜட் ரிசல்ட் என்ன வந்துச்சு 14 எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4 எக்ஸோட வேல்யூ என்ன 4. அப்போ கனெக்ஷன் பண்ணிடலாமா? 4 வேல்யூ தென் 10 2 6 0 நல். உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நம்பரை நான் இன்றைக்கி என்ன பார்த்தோம், லிங்க்டு லிஸ்ட் யூஸிங் பாலினாமியல் அடிஷன் ஆர் அப்ளிகேஷன் ஆஃப் லிங்க்டு லிஸ்ட். லெட் அஸ் கன்சிடர் தி எக்ஸ்பிரஷன். இங்கே எக்ஸ்பிரஷன் இல்லை அப்ளிகேஷன் லிங்க்டு லிஸ்ட்டோட அப்ளிகேஷனோட எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎன் எக்ஸ் பவர் என் இ ப்ளஸ் ஏஎன் மைனஸ் இங்கே என் இங்கே n-1 n-2 அப்படின்னு போயினே இருக்கும். கடைசியாக a1 x1 பவர் இ ப்ளஸ் ஏ அப்படின்னு வந்து முடியும். இதுக்கு வந்து நான் 0ன்ற வேல்யூ ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் தென் 1ன்ற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஈனா எக்ஸ்பொனென்ஷியல் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க, ஏன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ. இதோட நோட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் எக்ஸ்பொனென்ஷியல் லிங்க்டு அப்படின்னு சொல்கிறாங்க. டு கிரியேட் த 2 linked list polynomial equation ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடிஷன் பண்ணுறோம். 2 எக்ஸ்பிரஷன் நம்மளாக க்ரியேட் பண்ணிட்டோம். எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ எக்ஸ் வேல்யூ தென் இன்டிஜர் வேல்யூ தென் அதை வந்து செகண்ட் ஸ்டெப்பில் அடிஷன் பண்ணிட்டோம். தென் தேர்ட் ஸ்டெப்பில் அடிஷன் பண்ணதை நம்ம என்ன பண்ணுறோன்னா ட்ரைக்ராமேட்டிக்காக ரெப்ரசன்டேஷன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து நம்ம கொடுத்துருக்குற வேல்யூ, அந்த வேல்யூக்கு என்ன எக்ஸ் வேல்யூ ஸ்கொயர் இருக்குது, ஸ்கொயரா எக்ஸ்னா 1 வேல்யூ, எதுவுமே இல்லைன்னா நல் வேல்யூ 0 அப்படின்னு கொடுக்குறோம். தென் அதே மாதிரி சால்வ் பண்ண வந்து பாலினாமியல் சப்ராக்ஷன் தென் ஆஸ் யூஷுவல் அதுதான் ப்ளஸ் எக்ஸ்பிரஷன் கொடுக்கும்போது ப்ளஸ்ன்ற வேல்யூவில் எக்ஸ்பிரஷன் கொடுத்துடலாம். சப்போஸ் இங்கே மைனஸ் இருந்தால் நம்ம இங்கே மைனஸ் வரும்போது மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ என்ன பண்ணுறோம், கூட்டுற மாதிரி வரும் இந்த இடத்துல. ஓகேங்களா? தென் சப்ராக்ட் பண்ணதை மறுபடியும் டயக்ராமேட்டிக்காக ரெப்ரசன்டேஷன் பண்ணியாச்சு. தென் ஃபைனலாக எக்ஸாம்பிள் 3ல் மல்டிப்ளிகேஷன் பார்த்துருக்கோம். மல்டிப்ளிகேஷனில் நம்பர்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். தென் எக்ஸுன்ற வேல்யூ வந்து ஸ்கொயர் பண்ணோம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4 அப்படின்னு நம்ம ரெப்ரசன்டேஷன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அதை டயக்ராமேட்டிக்காக ரெப்ரசன்டேஷன் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.